ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ராகு கேதுக்கள். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜாதகத்தில் அமர்ந்த ராகு கேதுக்கள் அவருடைய நல்ல பலாபலன்களை தடுத்து நிறுத்துகின்றது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் அனைத்து கிரகங்களுமே நேர்முகமாக சுற்றும். ஆனால் இந்த ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஆன்டி கிளாக்காக சுற்றக்கூடிய கிரகங்கள். ஆக இந்த கிரகத்தை நெகட்டிவ் கிரகங்கள் என்று நாம் சொல்வோம். ஆக நம் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களுடன் இணைந்து இருக்கின்றார்களோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தையும், அந்த கிரகங்கள் எந்த பாவகத்திற்குண்டானதாக வருகின்றதோ அந்த பாவகத்திற்குண்டான விஷயங்களையும் இந்த ராகு கேதுக்கள் கட்டுப்படுத்துகின்றார்கள், அதாவது மட்டுப்படுத்துகின்றார்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் முதலில் எங்கே இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்களுடன் இணைகின்ற பொழுது மிக கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது சூரிய பகவானுடன் ராகு பகவான் இணைகின்ற பொழுதும் சந்திர பகவானுடன் கேது பகவான் இணைகின்ற பொழுதும் மிக கடுமையான தோஷமானது ஏற்படுகின்றது. இந்த இணைவை பொறுத்தவரையில் ஒரு ராசியில் பார்த்தீர்கள் என்றால் சூரியன் ராகு இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது மிக கடுமையான தோஷம் யாருக்கு வரும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த ராசி கட்டத்தில் அந்த சூரியன் ராகு இணைந்திருக்கின்ற பொழுது, உதாரணமாக சூரிய பகவான் ஒரு 10 டிகிரி அளவிலும் ராகு பகவான் ஒரு 20 டிகிரி அளவிலும் இருக்கின்ற பொழுது இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்ளும். காரணம் என்னவென்றால் சூரிய பகவான் ராகுவை நோக்கி செல்வார், ராகு பகவான் ஆன்டி கிளாக்காக வருவதால் அவர் சூரியனை நோக்கி வருவார். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த ராசியில் இது போன்ற சூரியன் ராகு இணைவு இருந்து இரண்டு கிரகங்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கின்றார்களோ அந்த பாவக ரீதியான உயிர்காரகத்துவமோ அல்லது பொருள் காரகத்துவமோ நிச்சயமாக பாதிப்பை அடையும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சந்திரன் கேது ஒரு ராசியில் இணைகின்ற பொழுது சந்திரனை நோக்கி கேதுவும் கேதுவை நோக்கி சந்திரனும் வருகின்ற பொழுது அந்த ராசியுடைய அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களையும் அல்லது அந்த ராசியினுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் கூட பாதிப்படைகின்றது. ஆக முதலில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். யாருக்கெல்லாம் சூரியன் ராகு இணைவு இருக்கின்றது, எந்த பாவகத்தில் இருக்கின்றது என்று பாருங்கள். அதே போல சந்திரன் கேது இணைவு எந்த பாவகத்தில் இருக்கின்றது என்பதை பாருங்கள். உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ராகு இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது சந்திரன் கேது இணைவு பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக சொல்லலாம் அவருக்கு தந்தை வகையில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒன்று தந்தை சிறு வயதிலேயே மரணமடைந்திருக்கலாம், அல்லது தந்தையினுடைய ஆதரவு கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது தந்தையே சத்துருவாக மாறலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த சூரியன் ராகு இணைவால் ஏற்படும் அல்லது சந்திரன் கேது இணைவால் ஏற்படும். அதே போல ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் ராகு, 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது, இது போன்ற அமைப்புகள் அந்த நெருங்கிய பாகையில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமண வகையில் பாதிப்பு உண்டு. ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் மனைவிக்கு எப்பொழுதுமே தொந்தரவுகள், ஏதேனும் உடல்நிலை தொந்தரவுகளாவது நிச்சயமாக இருக்கும். இப்படி ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு இணைகின்ற இடம், சந்திரன் கேது இணைகின்ற இடம், அதாவது ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும், டிகிரி அளவில் சந்தித்து அவர்கள் எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அது உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகமாக வருகின்றதோ அந்த பாவக ரீதியான பிரச்சனைகளை ஜாதகர்கள் கண்டிப்பாக சந்திப்பார்கள். இது பல ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்த வகையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த கிரகத்தினுடன் இணைகின்றதோ அந்த கிரகத்தினுடைய பாவக ரீதியான விஷயங்களில் நிச்சயமாக அந்த ஜாதகர் பாதிப்பை அடைவார். அதிலும் முக்கியமாக எப்போது அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்றால்
ஒரு திசை நடக்கின்ற பொழுது ராகு பகவானுடன் இணைவு பெற்ற கிரகத்தின் திசையோ அல்லது கேது பகவானுடன் இணைவு பெற்ற கிரகத்தின் திசையோ நடக்கின்ற பொழுது மிக கடுமையான சோதனைகளை எல்லாம் அந்த ஜாதகர் நிச்சயமாக அனுபவிப்பார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கன்னியா லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான். அதே போல 9ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அதனுடன் ராகு இணைவு பெற்றிருக்கின்ற பொழுது நாம் சற்று பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உதாரணமாக சுக்கிர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து ராகு பகவான் மூலம் நட்சத்திரம் ஒரு 1ஆம் பாதத்திலோ 2ஆம் பாதத்திலோ இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. மாறாக ராகு பகவான் உத்திராடத்தில் இருந்து இந்த சுக்கிர பகவான் பூராடத்திலோ மூலத்திலோ இருக்கின்ற பொழுது இந்த சுக்கிர பகவானும் ராகு பகவானும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். அப்படி சந்தித்துக் கொள்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்றால் 2ஆம் இடம் என்றால் குடும்பம், 9ஆம் இடம் என்றால் அதிர்ஷ்டம், பாக்கியம், தந்தை போன்ற விஷயங்கள் அனைத்தும் 9ஆம் இடம்தான். அப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர திசை வருகின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் குடும்ப ரீதியான விஷயங்களிலும் தன ரீதியான விஷயங்களிலும் அதே போல அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களிலும் மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக அடைவார். சுக்கிரன் 4 திக்பலம் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அந்த சுக்கிரன் தரக்கூடிய யோக பலன்களை ராகு பகவான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பார்த்து சரியாக செய்ய வேண்டும். வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் இந்த சுக்கிரன் ராகு இணைவானது மிக கடுமையான தோஷத்தை அந்த திசையில் ஏற்படுத்தும். பொதுவாகவுமே அந்த பாதிப்புகள் இருக்கும். குடும்ப ரீதியான பாதிப்பும் அதே போல வருமான ரீதியான தடையும் இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த திசை வருகின்ற பொழுது மிக கடுமையான பாதிப்புகளை எல்லாம் அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்திப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிரன். அவன் ராகு பகவானுடன் இணைகின்ற பொழுது ராகு பகவான் என்றாலே பொதுவாக அழிக்கும் தன்மை கொண்ட கிரகம். அப்பொழுது சுக்கிரன் ராகுவுடன் இணைகின்ற பொழுது சுக்கிரன் யார் என்றால் 2ஆம் அதிபதி. 2ஆம் இடத்தில் தான் கண்கள் இருக்கின்றது. அப்பொழுது கண் பார்வை அற்றவர்களுக்கு அவர்கள் முறையான ஒரு தர்மத்தை செய்து வந்தார்களானால் அந்த கண் பார்வையற்றவர்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுப்பது அல்லது அந்த கண் ஆபரேஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற விஷயங்களை செய்தாலும் கண்டிப்பாக அதனுடைய தோஷமானது நிவர்த்தியாகும். அதே போல சுக்கிரன் ராகு நெருப்பு ராசியில் இணைந்திருப்பதால் இதற்கு மாற்று பரிகாரமாக சுக்கிரன் என்றால் முகம் பார்க்கும் கண்ணாடி, ராகு என்றாலே உடைப்பது. அப்பொழுது முகம் பார்க்கும் கண்ணாடியை நாம் உடைக்கலாம். அப்படி உடைத்தால் கூட கண்டிப்பாக அந்த தோஷமானது நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் உடைக்கலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் இந்த கண்ணாடியை உடைப்பதை சில நபர்கள் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை என்று கண்ணாடியை உடைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக தோஷமானது குறைவாகும். இது சில அன்பர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தந்திருக்கின்றது. அதே போல சுக்கிரன் என்றால் பொதுவாக பாருங்கள் 2ஆம் அதிபதியாகவே சுக்கிரன் இருக்கின்றால். 2ஆம் இடம் என்றால் உணவு, சுக்கிரன் என்றால் ஸ்வீட். அப்பொழுது அந்த ஜாதகர் உணவு மற்றும் உணவோடு சேர்த்து ஸ்வீட் சார்ந்த விஷயங்களை, ராகு என்றாலே பெரியவர்கள் வயதானவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். வயதானவர்கள் ஆசிரமங்களுக்கு கூட அந்த உணவுடன் சேர்த்து ஸ்வீட் சேர்த்து தானமாக கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் கொடுக்கலாம். இப்படி ராகு பகவான் எந்த கிரகத்துடன் இணைகின்றாரோ அந்த கிரகத்தினுடைய அந்த பாவக ரீதியான விஷயங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார் என்பதை யாராலும் மறுக்கவே இயலாது. அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் இணைகின்றார் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜாதகர் உதாரணமாக மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்து அந்த மிதுன லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் உதாரணமாக ஏதேனும் ஒரு ராசியில் கேது பகவானுடன் இணைவு பெற்றிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 5க்குண்டான சுக்கிரன் உதாரணமாக 9ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு பெண் ஜாதகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நன்றாக பாருங்கள், 5ஆம் இடம் என்றால் பெண்களுக்கு கர்ப்பஸ்தானம், 9ஆம் இடம் என்பது புத்திர பாக்கிய ஸ்தானம். ஆக கர்ப்பமடைகின்ற ஸ்தானம் 5ஆம் இடம். அப்பொழுது அந்த கர்ப்பத்தை குறிக்கின்ற அந்த 5ஆம் அதிபதியாகிய சுக்கிரனே
கேது பகவானுடன் 9ஆம் இடத்தில் இணைந்து நெருங்கிய பாகையில் இருக்கின்ற பொழுது, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுது, அந்த பெண்ணிற்கு கற்பம் சார்ந்த பிரச்சனைகள், கரு களைவது அல்லது கற்பம் சரியாக தங்காமல் போவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். மேலும் 9ஆம் இடம் என்பது அந்த புத்திரர் பிறக்கக்கூடிய இடம் என்பதால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக ஒரு பெரும் தடை இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு அது தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு சில நபர்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆனாலும் அந்த குழந்தையுடன் இணைந்து இருக்கின்ற சூழ்நிலைகள் வராது. ஆக அந்த ஜாதகர் அதற்கு ஏற்ற தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டால் அதனுடைய தோஷத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியும். நன்றாக பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக இருக்கின்றார். அவர் கேது பகவானுடன் இணைவு பெறுகின்றார். அப்பொழுது 5ஆம் இடம் என்பது பொதுவாகவே குழந்தைகள், 12ஆம் இடம் என்பது ஆசிரமங்கள், அதே போல 9ஆம் இடம் என்பது தான தர்மம். அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்தால் இந்த தோஷத்தினுடைய அளவு குறையும் என்றால், அந்த ஜாதகர் பொதுவாக இந்த அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு உணவுடன் சேர்த்து ஸ்வீட் அல்லது முடிந்தால் வசதி இருந்தால் ஆடை தானம் போன்ற விஷயங்களை வெள்ளிக்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தாரானால் கண்டிப்பாக அந்த தோஷத்தினுடைய தன்மைகள் குறைந்து அவருடைய வாழ்வில் நற்பலன்கள் என்பது நடைபெறும். இப்படி முதலில் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றார்கள், ராகு கேதுக்கள் எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நன்றாக கவனியுங்கள். அந்த கிரகம் எது, எந்த பாவகத்திற்கு உண்டானது, அதற்கு நாம் என்ன வாழ்வியல் பரிகாரங்களை சரியாக செய்ய வேண்டும் என்று அறிந்து செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இந்த ராகு கேதுக்களால் ஏற்படுகின்ற தோஷம் என்பது நிச்சயமாக குறைவாகும். ஆக இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே போல் பார்த்தீர்கள் என்றால் சில நபர்கள் சொல்வார்கள், நம்முடைய கிராம பழக்க வழக்கத்தில் சொல்வார்கள், வாழை மரம் வெட்டுவது என்று சொல்வார்கள். ஒரு ஜாதகத்தில் வாழை மரம் வெட்டுகின்ற பரிகாரம், திருமணத்திற்கு தோஷமாக இருக்கின்ற வாழை மரம் வெட்டுகின்ற பரிகாரத்தை யார் செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் வாழை மரத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான். அப்பொழுது எவரொருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இணைந்திருக்கின்றதோ, அதாவது இருவரும் ஒருவரை ஒருவர் எந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சந்தித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக வாழை மரத்தை வெட்ட வேண்டும். அந்த வாழை மரத்தை வெட்டுவதற்கு கூட சரியான நேரத்தில், அதாவது திங்கட்கிழமை நாளில் ராகு காலத்தில் அந்த வாழை மரத்தை வெட்ட வேண்டும். பொதுவாக திருமணத்திற்கு முன்பும் வெட்ட வேண்டும். அதே போல திருமணம் நடந்தாலும் கூட நிறைய நேரங்களில் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக அந்த சந்திர திசை அல்லது ராகு திசை வருகின்ற பொழுதோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ ராகுவுடைய நட்சத்திரத்திலோ கிரகங்கள் திசை வருகின்ற பொழுதோ அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படும். ஆக நாம் ஜாதகத்தை பார்த்து செய்ய வேண்டும். அதே போல எவர் ஒருவர் ஜாதகத்தில், அதாவது மகர லக்னத்தில் எவர் பிறந்திருக்கின்றாரோ அவருக்கு 7ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வருவார். 7ஆம் அதிபதியாகிய சந்திரன் எந்த இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டாலும் அவர்களும் திருமணத்திற்கு முன்பு அந்த திங்கட்கிழமை ராகு காலத்தில் வாழை மரத்தை வெட்ட வேண்டும். அதே போல அந்த திசைகள், எந்த ஒரு திசை சந்திரனுடைய சாரத்திலோ அல்லது ராகுவினுடைய சாரத்திலோ நின்று திசை நடத்தினாலும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக அவர்கள் செய்ய வேண்டும். இப்படி ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் என்பவர்கள் நெகட்டிவ் பிளானட் என்று சொல்வோம். அவர்கள் எந்த கிரகத்துடன் இணைகின்றார்களோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும், அந்த கிரகம் எந்த பாவகத்திற்குண்டானதோ அந்த பாவகத்திற்குண்டான உயிர்காரகத்துவம் அல்லது பொருள் காரகத்துவத்தை கண்டிப்பாக பாதிப்படைய செய்கின்றார்கள், செய்தும் இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எங்கிருக்கின்றது என்பதை கவனியுங்கள். அந்த ராகு கேதுக்கள் எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கின்றார்கள் என்பதையும் கவனியுங்கள். தக்க பரிகாரம் செய்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக இந்த ராகு கேதுவுடைய தோஷத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியும். அதேபோல் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் எப்படி ஒரு கிரகம் மறைந்து விடுகிறதோ, 6, 8, 12 மறைந்து விடுகிறதோ, அதே போல்தான் ஒரு கிரகம் ராகு கேதுக்களுடன் இணைந்தாலும் அது மறைவிற்கு இணையான, மறைவை விட அதிகமான தோஷத்தை கூட சில ஜாதகங்களில் வழங்கி விடுகின்றது என்பதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து இந்த ராகு கேதுவினுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அமையும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.